Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிம்பிளான ரெசிபி மோர் குழம்பு. இது எப்படி செய்யறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எளிமையான முறையில் ஈஸியா முடியக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். நான் கொஞ்சோண்டு துவரம் பருப்பும் பச்சை அரிசி எடுத்துருக்கேன். நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு half an hour ஊறிட்டு இருக்கு. இது நீங்க ஒரு half an hour to 1 hour நீங்க நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் 4, பச்சை மிளகாய் 5 எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு புளி கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். நான் எதுக்கு புளி சேர்க்குறேன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் இன்றைக்கி நான் இந்த ரெசிப்பியில் நான் சேர்க்க போகிறேன். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் தயிர் 1/2 லிட்டர் எடுத்து நல்லா நான் கடைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி விஸ்கர் இருந்தால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தான ஒரு லிக்விடாக வரணும். நீங்கள் கையில் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும், சரியாக வராது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட விஸ்கர் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க. தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதுக்கு புளி சேர்க்குறேன் அப்படின்னா, இது புளிச்ச தயிர் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான கட்டி தயிர். உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டோட புளிச்ச தயிர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட் வேணும்னா புளி சேர்த்துக்கோங்க. இல்லைங்க எனக்கு புளிப்பு டேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. என்கிட்ட புளிச்ச தயிர் இல்லைன்றதுனால நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் எதெல்லாம் போட்டு அரைக்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அரைக்கிறதுக்கு எதெல்லாம் நம்ம சேர்க்கணும்னு நான் காமிக்கிறேன். நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 1/2 an hour to 45 minutes ஊற வச்சிட்ருக்க அரிசியும் பருப்பு போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், 5 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சீரகம், இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.